السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنه من لم يسأل الله يغلب عليه. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் மக்களுக்கு செய்யும் எச்சரிக்கையில் இப்படி ஒரு எச்சரிக்கை அடிக்கடி வரும்: எல்லை மீறக்கூடாது. அது எது விஷயமாக இருந்தாலும் சரி. அதிகப்படியான மமதை, ஒரு அசட்டு துணிச்சல், ஒரு அசால்ட்டுத்தனம், இந்த இரண்டுமே மனிதர்களிடத்தில் எல்லை மீற ஒரு காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னை உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு அகம்பாவம், அந்த மனநிலை ஒரு மனிதனை எல்லை மீறுதலை ஏற்படுத்துகிறது. யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஒரு அசட்டு துணிச்சல், கர்வம், தற்பெருமை, இதுவெல்லாம் ஒரு மனிதனை வரம்பு மீற செய்து விடுகிறது, ஒரு எல்லையை கடக்க செய்து விடுகிறது. இதனால் என்ன வந்துவிட போகிறது, இப்படி செய்தால் என்ன, யாரும் என்னை கேட்பதற்கு ஆள் கிடையாது என்ற எண்ணத்தில் மனிதன் தவறிழைத்து விடுகின்றான். அந்த தவறிலும் வரம்பு மீறி விடுகின்றான். குர்ஆன் அதை அடிக்கடி வசனத்திலே சுட்டி காட்டும்: நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். ஒன்னொருக்கு தவறு செய்கிறது, இன்னொன்றுக்கு வரம்பு மீறுறது. நம்ம சில நேரங்களில் சண்டைகளில் கேட்போம், நீ எல்லையை மீறி போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில இடங்கள்ல இப்படி சொல்லி காட்டுகின்றான்: உதுஉ ரப்பக்கும் தضرعا وخفيا இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். அல்லாஹ் இப்படி எல்லை மீறக்கூடிய நபர்களை விரும்புவது கிடையாது. யார் ஒரு பாவத்தின் பக்கம் எல்லையை கடக்கிறார்களோ, ஒரு செயல்ல எல்லையை மீறுகிறார்களோ, அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எல்லை மீறுதல் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல். ஏனென்றால் எல்லையை மீறுவது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதற்கு ஏராளமான உதாரணங்களை வரலாறுகளில் நாம் எடுத்து சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஜும்மாவிலே எல்லை மீறாதே என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எத்தனையோ அத்தாட்சிகளை மூசா நபிக்கு வழங்கியிருந்தான். குறிப்பாக மூசா நபி அவர்கள் 10 அத்தாட்சிகளை ஃபிரௌனிடத்திலே காண்பித்தார்கள்.
ஆனால் ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை, திருந்தல, தொடர்ச்சியாக வரம்பு மீறி கொண்டே சென்றான். எதுவரை என்றால் கடைசியாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா செங்கடலை பிளந்து மூசா நபி அவர்களுக்கும் அவர்களோடு ஈமான் கொண்ட ஈதர்களுக்கும் வழிவிடுகின்றான். கடல் பிளந்து நிற்கிறது, பின்னால் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைகளும் இருக்கிறது. மூசா நபி அவர்கள் அந்த செங்கடலிலே சென்று படைகளோடு கடந்து விடுகிறார்கள். கடைசி நேரம், இப்போதாவது ஃபிரௌன் திருந்தி இருக்க வேண்டும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் வரம்பு மீறாமலாவது இருந்திருக்க வேண்டும். என்ன செய்திருக்கணும்? ஆகா, இப்படி ஒரு உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, இது அல்லாவின் புறத்திலிருந்த உதவி, ஆகையினால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளட்டும் என்று நினைத்திருக்கலாம். இல்லை என்றால் இவ்வளவு நாள் நம்மிடத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இப்பொழுதாவது அவர்கள் போய் சேரட்டும், இறைவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து விட்டிருக்கலாம். ஆனால் ஃபிரௌன் என்ன நினைத்தான் தெரியுமா? மறுபடியும் அந்த கடல்ல இறங்கி அவங்கள பிடிச்சி கொல்லணும், அதுதான் அவனுடைய லட்சியம். நம்மளை விட்டு போயிட்டாங்க, கடல்ல போறாங்க, கடல் வழி விட்டது, நம்மளும் அந்த கடலை கடந்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தானே பிடித்து கொல்லணும் என்று நினைத்து அந்த கடலிலே இறங்கினான். அந்த எல்லை மீறுதல், அந்த வரம்பு மீறுதல் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு கால் இப்படி நினைத்து ஃபிரௌன் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்திருக்கிறது, நாம் ஏன் போக வேண்டும், தப்பித்துக் கொள்ளட்டும் என்று நான் நினைத்திருந்தால் அவனுடைய அரசாட்சி மிஞ்சி இருந்திருக்கும், அவனுடைய படைகள் மிஞ்சி இருந்திருக்கும், இவ்வளவு இழிவான மௌத்து அவனுக்கு வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவன் அந்த கடலிலே சாகடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டான். இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பல அக்கிரமங்கள் செய்ததற்கு பிறகும் எல்லையை அவன் கடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்க வேண்டும். அதை கொஞ்சம் எல்லை மீறிவிட்ட காரணத்தினால் ஃபிரௌனும் சரி அவனுடைய படைபட்டாலும் அழிந்து போனது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹ்ர ஃபஅத்பஅஹு ஃபிர்அவுன் வ ஜுனூதுஹு பகியன் வ அதுவா. குர்ஆன் மாதிரியான அற்புதமான வார்த்தையை யாராலும் சொல்ல முடியாது. சில பேர் நம்ம பார்க்கலாம்ல, பேசும்போது எவ்வளவு இனிமையா பேசுறாரு, அருமையான வார்த்தையை கொண்டு பேசுறாரு. குர்ஆன் பேசுகிறது, ஃபிரௌனும் அவனுடைய படைபட்டாலும் பகியன் வ அதுவா, பிடிவாதமாக வரம்பு மீறுதலாக அந்த கடல்ல என்ன செஞ்சாங்க, போனாங்க, கடந்தாங்க. முடிவு என்னவாயிற்று? எல்லையை கடந்தார்கள், இல்லாமல் போய்விட்டார்கள், இழிவு நிலை அடைந்தான் ஃபிரௌன். குர்ஆன்ல ஃபிரௌனை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபிரௌன் தான் மிகப்பெரிய உதாரணம் உலக மக்களுக்கு. அவ்வளவு அழிச்சாட்டியம். கடைசி நேரத்தில் கூட அவனுடைய அழிச்சாட்டியத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளவில்லை. பல தடவை நம்ம வரம்பு மீறுவோம், ஒன்றும் ஆகவில்லை, என்ன நடக்கப் போகிறது என்ற சிந்தனையிலே பல முறை வரம்பு மீறும் போதும் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த வரம்பு மீறுதல் நம்மை பாதித்து விடுகிறது. கடைசி ஒரு தடவையிலாவது அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி வருகின்றான். அதற்கு உதாரணம் தான் ஃபிரௌனுடைய சம்பவம். பல கட்டங்களில் ஃபிரௌன் என்ன செஞ்சான், வரம்பு மீறினான், இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே போனது. கடைசியாக மிகப்பெரிய வரம்பு மீறுதலாக கடலிலே அவன் இறங்கினான், அல்லாஹ் அழித்து விட்டான். ஆக வரம்பு மீறுதல் என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். எந்த விஷயத்தில் வரம்பு மீறினாலும் எல்லை மீறினாலும் ஆபத்து தான். சிக்னல்ல நம்ம நிக்கலைன்னா என்ன நடக்கும்? டிராஃபிக் சிக்னல்ல இப்போ போகிறோம், சாலைகளில் போக்குவரத்து விதிகளை நம்ம மீறுறோம். சில நேரங்களில் எல்லையை மீறும்போது விபத்துகள் ஏற்படுகிறது. சில நேரங்களில் என்ன செய்யணும், அதிகபட்சமான பாதிப்புகள் உண்டாகிறது. சரியா நம்ம பயணித்து செல்வோமேயானால் வரமுறைக்கு உட்பட்டு எல்லைக்கு உட்பட்டு நாம் செல்லும் பொழுது அந்த பயணம் கூட பாதுகாப்பான பயணமாக அமைந்து விடுகிறது. எல்லை மீறுதல் என்று பார்க்கும் பொழுது 3 வகையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பல கிளைகள் இருந்தாலும் கூட ஒரு 3 வகைகள் நம்முடைய சிந்தனைக்கு. முதலாவது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எல்லை மீறுவது. இரண்டாவது, தன்னுடைய சொந்த விஷயத்தில் எல்லை மீறுவது.
மூன்றாவது பிறருடைய விஷயத்தில் எல்லை மீறுவது. இந்த மூன்று விஷயத்தை தான் நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹுடைய விவகாரங்களில் விஷயத்தில் எல்லை மீறுவதென்றால் என்ன? அல்லாவிற்கு நாம் ஏதாவது தீங்கிழைத்தால் அல்லாவிற்கு எந்த நட்டமும் கிடையாது. அல்லாவிற்கு முதல் நாம் தீங்கு செய்யவே முடியாது. ஒரு ஹதீஸில் அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் ஹதீஸை குதுசியிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய அடியார்களே, எனக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, எந்த இடையூறும் செய்துவிட முடியாது, எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் நீங்க தர முடியாது. உண்மை அதுதானே. அல்லாஹ் தாலா அடியானுக்கு பிரயோஜனத்தை கொடுக்குறான். அல்லாஹு தாலா அடியார்களுக்கு என்ன செய்யறான்? இடையூறு ஏற்படுத்துவான், துன்பத்தை கொடுப்பான், சோதனைகளை கொடுப்பான். ஆனால் அடியார்கள் அல்லாஹ்விற்கு எதையும் கொடுக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹதீஸை குதுசியில சொல்லும் பொழுது, அடியார்களை எனக்கு நீங்க எதையும் தர முடியாது. இப்போ அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் வரம்பு மீறுதல் என்று சொன்னால் மார்க்க விஷயங்கள்ல வரம்பு மீறுவது, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல பொய்ப்பிப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்காமல் இருப்பது, மார்க்க வழிகாட்டுதல்களிலே முரண்பட்டு நிற்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய விவகாரத்திலே வரம்பு மீறுதல், எல்லையை கடக்குதல். எல்லையை மீறுதல் மூலமாக அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தீமையும் ஒரு மனிதனால் செய்துவிடவே முடியாது என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வெளியிலே சமூகத்திலே அவர்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு இந்த எல்லை மீறல் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி நாம் பேசும் பொழுது மிக உன்னதமான அந்தஸ்தில் வைத்து நம்ம பேசணும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கும் விதமாக நாம் நடந்து கொள்வோமேயானால், பேசுவோமேயானால், அது அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் வரம்பு மீறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தை நம்ம கேட்டு பெறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததுர்ரு குஃபியா, நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப பணிவோட கெஞ்சிய இடத்துல கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் நினைக்கிறாரு, இறைவனிடத்தில் நான் ஏன் கேட்க வேண்டும், இறைவனிடத்தில் கேட்டால் எனக்கு கிடைக்கவா போகிறது என்று யாராவது நினைத்தால் இது வரம்பு மீறுதல். சில பேரை நம்ம பார்க்குறோமா இல்லையா? தொழுக வாங்க, பள்ளி தொடர்பு வச்சுக்கிறங்க, அல்லாஹ்க்கு கொஞ்சம் பயந்து நடங்க, கொஞ்சம் முஸ்லீம்களுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து நடங்க என்று சொல்லப்படுமையானால் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் எனக்கு தர்றான், என்னுடைய தொழில் எனக்கு தருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு உணவு யார் தருகிற? தொழில் தருகிறது. நான் தொழில் துறையை விட்டுட்டு எதுக்கு நான் வரமாட்டேன். நான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு நான் வேலைக்கு போனா தாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்க முடியும், இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சாதான் இந்த கடனை நான் அடைக்க முடியும் சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை மறந்துட்டு பேசக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் இந்த கைகால் சுகத்தை தரவில்லை என்றுச்சுன்னா நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? காலையில் எழுந்ததுக்கு பிறகு நம்முடைய மூட்டு ஜாயிண்ட் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிருச்சு, நம்மளால வேலை பார்க்க முடியாது. இதயத்தில் ஓடக்கூடிய ரத்தங்கள் சில நேரத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பிளாக் இருந்தால் போதும், நம்மளால வேலை செய்ய முடியாது, வேற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ அத்தனை விஷயங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு உபகாரமாக வழங்கி இருக்கின்றான். நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் அத்தனையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியது. ஒருத்தர் இப்படி நினைக்கிறார், எதுக்கு நான் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அல்லாஹ் எனக்கு என்ன தரப்போறான், என்னுடைய தொழில் தான் எனக்கு சோறு போடுகிறது என்று நினைத்தால் இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறுதலாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் தன்னிடத்தில் கேட்கலையோ அவர்கள் மீது கோபப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னஹு மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹ், யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ யக்லபு அலைஹ், அல்லாஹ் கோபப்படுகிறான். இந்த விஷயத்தை எப்போதுமே மனசுல வச்சுக்கிறது. நம்ம பிறர்கிட்ட போய் கேட்டோம்னு, யார்கிட்டயாவது போய் காசு பணம் கேட்குறோம், உதவி கேட்குறோம் அப்படின்னா கொஞ்சம் மனிதர்கள் விலகி கொள்கிறார்கள், கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? யார் என்கிட்ட கேட்கலையோ, கேட்காத நபரிடத்தில் அல்லாஹ் கோபப்படுகின்றான். இந்த வாசகம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாத்தையும் கேட்கலாம். சர்வ சக்தி பெற்றவன், இது முடியுமா இது முடியாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், உடல் ரீதியான நோய் பிரச்சனைகள், இந்த உலக மறு உலகத்துடைய அத்தனை விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம்.
அல்லாஹ் எப்பேற்பட்டவன், வானம் பூமியே படைச்சவன், மனிதர்களை படைச்சவன், சூரியன் சந்திரனை படைத்தவன், நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறான், அந்த சராசரங்களை படைத்தவன் அல்லாஹ் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய முழு வாழ்க்கையும் அவனுக்கு கட்டுப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அவனிடத்திலே தான் நம்ம முறையிட வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யார் என்னிடத்தில் கேட்கலையோ அவன் மீது என்ன செய்கிறான், அல்லாஹ் கோபப்படுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய்ய மாட்டான், என்னை கைவிட்டு விடுவான் என்று நினைப்பதும் கூட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறுதல் என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறுதல்னா வணக்க வழிபாடுகளில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவை மீறி வரம்பு மீறி செயல்படுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கல. ஒருத்தர் டெய்லி நோன்பு வைக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கல. இரவு நேரத்தில் நின்று முழுமையாக வணங்குறதுக்கு மார்க்கம் என்ன செய்யல, அனுமதிக்கல. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்க பகல்ல நோன்பு வைக்கிறீங்க, இரவுல வணங்குறீங்க, அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், பகல்ல நோன்பு வைக்கிறேன், இரவுல நின்று வணங்குறேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தஃஅல், அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்யாதீங்க. நீங்க நோன்பு வைங்க, நோன்பை விடவும் செய்யுங்கள், இரவு நேரத்தில் தொழுங்கள், எழுந்து தொழுகை விடவும் செய்யுங்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை, சுபு தொழுகை கிடையாது, 5 வேளை தொழுகை கட்டாயம் தொழுதே ஆகணும். இரவு நேரத்தில் தொழுவுங்க, தொழுகை விடவும் செய்யுங்கள். உங்களுடைய உடலுக்கு ஹக் இருக்கிறது, உங்களுடைய கண்களுக்கு ஹக் இருக்கிறது. கொஞ்ச நேரம் தூங்கணும், நீங்க உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். உங்களுடைய மனைவிக்கு ஹக் இருக்கிறது. ஆகையினால நீங்க நோன்பை வைக்கவும் செய்யுங்க, விடவும் செய்யுங்க. நம்முடைய மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம் அப்படின்னா முக்குத்தசித், நடுநிலையான மார்க்கம். நீ எந்நேரம் வணங்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லல. நோன்பை டெய்லி வைக்கலாம அனுமதி இல்லை. சில சஹாபாக்கள் கேட்டாங்க இதே கேள்வியை, யார சொல்ல நான் டெய்லி நோன்பு வைக்கிறேன், ஸல்லல்லாஹு அனுமதி கொடுக்கல. காரணம் என்னவென்று சொன்னால், வணக்க வழிபாட்டில் கூட ஒருத்தன் எல்லையை கடந்து விடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏராளம் இருக்கிறது. வணக்க வழிபாட்டிலேயே நம்ம எல்லை மீறக்கூடாது அப்படின்னா நம்முடைய அன்றாட தேவைகள், அன்றாட நடப்புகள், நம்முடைய வாழ்க்கை முறைகளில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? நடுநிலையை கடைபிடிக்கணும். குடும்பத்தில் நடுநிலையை கடைபிடிக்கணும், பேச்சில் நடுநிலைமையை கடைபிடிக்கணும், பழகுவதில் நடுநிலையை கடைபிடிக்கணும். வியாபாரம், தொழில்துறைகள் அத்தனையும் யார் நடுநிலையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி, அவர்களைத்தான் மார்க்கம் வரவேற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்நேரம் நீங்கள் என்ன செய்யுங்கள், இபாதத்திலே கழியுங்கள் என்று சொல்லல. ஏனென்றால் நம்முடைய மார்க்கம் முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சாதாரண விஷயம்தான், அதை சரியான முறையில் சுன்னத்தான முறையில் சாப்பிட்டு அப்படின்னா அதுவும் இபாதத்து. தூங்கும்போது சுன்னத்தான முறையில் தூங்குவோம் என்று சொன்னால் அதுவும் இபாதத். இப்போ நம்முடைய அன்றாட தேவைகளிலே இபாதத்துகளை நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆக அல்லாஹ்வின் அந்தஸ்துக்கும் மார்க்கத்தின் வழிகாட்டுதலுக்கும் எதிராக பேசுவதும், எதிராக செயல்படுவதும், எதிராக எழுதுவதும் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மார்க்க வழிகாட்டுதல் என்று வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். மார்க்கத்தில் ஒன்று அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்படாதது, ஹலால் ஹராம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே எடுத்து நடந்து கொள்ளணும். இதில் தன்னுடைய கருத்தை திணிப்போமையானால், இந்த காலத்திற்கு இந்த நேரத்திற்கு இது ஒத்து வராது என்று சொல்லுவோமையானால், தன்னுடைய யோசனையை அதில் திணிப்போமையானால் மார்க்க விஷயத்தில் நிச்சயமாக இது அல்லாஹ்வின் மீது வரம்பு மீறுதலாக இருக்கிறது. உதாரணமா நம்முடைய இஸ்லாமிய தண்டனைகள், திருடுனா கையை வெட்டணும், விபச்சாரம் புரிந்தால் என்ன செய்யணும், திருமணமானவராக இருந்தாலும் சொன்னால் மரண தண்டனை, கல்லால் எறிஞ்சு கொல்லணும், கொலைக்கு பகரம் கொலை, இதுவெல்லாம் மார்க்க தீர்ப்பு. இதை ஒருத்தர் ஏத்துக்கிட்டாரு, நடைமுறைக்கு கொண்டு வரல, அது வேற விஷயம்.
ஆனால் அவர் ஏற்றுக்கிறவே இல்லை. இது என்னங்க முட்டாள்தனமாக இருக்குது, இதுக்கெல்லாம் போய் யாருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க முடியுமா? இப்படியெல்லாம் சிந்திப்பாரையானால், பேசுவாரையானால் இது அல்லாஹ்வின் மீது வரம்பு மீறக்கூடிய ஒரு செயல். இஸ்லாமிய தண்டனைகள் அத்துணையும் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டது. அதை என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அதில் ஏதாவது கருத்து வேறு சிந்தனை வறுமையானால் அது வரம்பு மீறுதலை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அதே போன்று இஸ்லாமிய பெண்ணிய கோட்பாடுகள், இஸ்லாம் பெண்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சில விஷயங்களை சொல்லித் தருகிறது. எத்தனையோ உரிமைகளை பெண்ணுக்கு வழங்கிய இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பிற்காக. இன்று உலகம் முழுவதும் அடித்துக் கொள்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு என்று. இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே நடைமுறைக்கு எல்லா காலங்களுக்கும் சேர்த்தார் போல் அழகான விதிமுறைகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. பெண்ணியல் கோட்பாடுகள். யாராவது ஒருத்தர் இஸ்லாமியன் பெண்ணியல் கோட்பாடு இஸ்லாத்திலே சரியில்லை, உதாரணமாக பர்தா கலாச்சாரம் சரியில்லை, பர்தா அடிமைப்படுத்துகிறது, இது போன்று யாராவது நினைத்தால், பேசினால், எழுதினால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரம்பு மீறி விடுகிறார். சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, முஸ்லிம் பெண்மணி, தலாக் என்பது அப்போது உள்ள காலகட்டத்திலே நல்லவர்களுக்கு சரியாக இருந்தது, இப்போது எல்லாருமே ஆண்கள் தீயவர்களாக இருக்கிறாங்க, அதனால அவங்க கையில தலாக்க கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்க. மார்க்கம் எல்லா காலத்துக்கும் ஏற்றார்வர் ஒரு சட்டத்தை வகுத்து தந்திருக்கிறது. தலாக்குனா அது இப்படித்தான் இருக்கணும்னு. இதுல இந்த காலத்துக்கு எனக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்பொழுது நடைமுறை சாத்தியமில்லை என்று சொல்வது என்பது அல்லாஹ்வுடைய சட்டத்திலே நாம் வரம்பு மீறுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. சில அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள், அடிப்படை வாதம் பேசக்கூடியவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை கொஞ்சம் என்ன செய்கிறார்கள்? வரம்பு மீறுதலில் ஈடுபடுகிறார்கள். நிச்சயமாக இது எப்பேற்பட்ட கருத்தாக இருக்கும் என்று சொன்னால், எப்படி தேச விரோத கருத்துக்கள் சுதந்திரத்தின் பெயரால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போன்று இது போன்ற கருத்துக்களை இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்கத்தின் தீர்ப்பு என்று வரும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற சமூக கட்டமைப்பை யார் கேலி கூத்தாக ஆக்கி விடுகிறார்களோ, அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கக்கூடிய ஷரியத்துடைய சட்டங்களை யார் கேலி கூத்தாக சரியில்லை என்ற வாதத்தை முன்வைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து போராடக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் உலமாக்கள் சொல்லுவார்கள், மார்க்க வழிகாட்டுதல்களில் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த ஷரியத்திலே யாராவது கொஞ்சம் வேறு விதமாக சிந்திப்பார்கள் ஆனால் அது அல்லாஹ்வின் மீது வரம்பு மீறுதலாக இருக்கிறது. இது எந்த காலகட்டத்திலும் நம்மில் வரவே கூடாது. இரண்டாவது, எல்லை மீறுதல்ல தன்னுடைய சொந்த விவகாரங்கள்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு விஷயத்தை அனுமதித்திருப்பான், அதை தனக்குத்தானே என்ன செய்து கொள்வது? ஹராமாக்கி கொள்வது. அல்லாஹ் வசனத்தில் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாதி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். சுத்தமானது, பரிசுத்தமானது, உங்களுக்கு எது ஹலாலாக ஆக்கப்பட்டதோ அதை நீங்க என்ன செய்றீங்க? ஏன் ஹராமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள்? ஹராமாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு விஷயம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காண்டி விட்டுருமே தவிர அதுல சத்தியமாக நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. நான் சத்தியமா இதை செய்ய மாட்டேன், மார்க்கம் கடந்துட்டு போகுது ஆனால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வது இருக்கிறது, இது தனக்குத்தானே வரம்பு மீறி கொள்வது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை என்பது மிகப்பெரிய பாவம், தடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்தவர்களுக்கு தொழுகை வைப்பதற்கு கூட யோசித்தார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் சில நேரங்களிலே மனிதன் விரக்தியின் காரணமாக தனக்குத்தானே எல்லை மீறி கொள்கின்றான், தற்கொலை செய்து கொள்கின்றான். ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம், யாராவது ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார், அவர் எப்படி தற்கொலை செய்துகிறாரோ அப்படித்தான் நாளைக்கு மறுமையில வேதனை செய்யப்படுகிறார். ஒருத்தர் மலையில் உச்சியிலிருந்து கீழே குதிக்கிறார் அப்படின்னா அவர் நரகத்தில் மலை உச்சியிலிருந்து குதிச்சுக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் நரகத்தில் விஷம் குடித்து கொண்டு அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் அதே போன்று வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. தனக்குத்தானே என்ன செய்யக்கூடாது? வரம்பு மீறக்கூடாது. இதையும் மார்க்கம் என்ன செய்கிறது? கண்டிக்கிறது. அடுத்து மூன்றாவதாக
பிறரிடத்திலே வரம்பு மீறக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தோடைய விஷயம் இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யுத்த களத்திலே நீங்கள் எல்லை மீறக்கூடாது. உலகத்தில் யாரும் சொல்லித்தராத செய்தி, எந்த தலைவர்களும் எந்த தளபதிகளும் சொல்ல மாட்டார்கள். யுத்த களத்திலே நீங்கள் எல்லை மீறாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள், தோட்டம் துறவுகளை என்ன செய்ய நாசப்படுத்தாதீர்கள். அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் என்ன செய்வாங்க, போருக்கு அனுப்பி வைப்பாங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது கலிமா சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புவாங்க, நீங்க அவங்களை கொல்லக்கூடாது. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு போறாங்க. போர்ல சண்டை நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்த உடனேயே அந்த எதிரி சொல்லி விடுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுகிறார். ஆனா உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, அவரை என்ன செய்ய, கொலை செஞ்சுறாங்க, கொன்றுறாங்க. இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாமாவே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகும் அவரை நீங்க கொண்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் சொன்னது அந்த நேரத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று சொன்னார்கள். இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, உஸாமாவே, லா இலாஹ இல்லன்னு சொன்னதுக்கு பிறகுமா அவளை நீங்க கொண்டுட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போ போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய மூர்க்கமா நடக்கக்கூடிய போர்க்களத்தில் கூட சில எல்லை மீறுதல் நடக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால தான் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. இன்னைக்கு உலகம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், யார் செத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மானம், மரியாதை, என்னுடைய அந்தஸ்து சரியாக இருக்க வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ரீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேலை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இத்தனை நாடுகள் கண்டித்ததற்கும் பிறகும் கூட வரம்பு மீறுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், காசாவை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கவலையான விஷயம். நம்மெல்லாம் இங்கே அல்லாஹ்வுடைய கிருபை, நிம்மதியாக அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். இன்னைக்கு இத்தனை நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட இஸ்ரேல் என்ன செய்கிறது, வரம்பை மீறிக்கொண்டே போகிறது. நிச்சயமாக ஃபிரௌன் எப்படி அழிக்கப்பட்டானோ அதே போன்று நிச்சயமாக அவனுக்கும் ஒரு அழிவு இருக்கிறது என்பதுதான் இதை காட்டிக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கொலை எவ்வளவு பெரிய வரம்பு மீறுதல் தெரியுமா? ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாரு, சண்டை போடுறதே தவறு, சண்டையினுடைய உச்சம், வரம்பு மீறுதலுடைய உச்சம் கொலை. சாதாரணமாக ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் போலீஸ் என்ன செய்யும், அந்த ஏரியாவை முடக்கிடும். அந்த அளவுக்கு அங்கே என்ன செய்யும், ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ ஒரு கொலை தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை உயிர்கள் செத்து மடிகிறது. முதலாம் உலக போர் காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியாவுடைய இளவரசர் செர்பியாவில் கொல்லப்பட்டார். அதுதான் முதல் உலக யுத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. ஒரு கொலைதான் மிகப்பெரிய ஃபித்னாவுக்கும் பிரச்சனைக்கும் அதுதான் ஆரம்பமாக இருக்கும். அதனால்தான் மார்க்கம் சொல்லி தருகிறது, ஒரு கொலையை தடுக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிடணும், மறுபடியும் பகரமாக கொலை செஞ்சிடணும். இஸ்லாத்தில் கொலைக்கு பகரம் கொலைன்னா சாதாரண விஷயம் அல்ல. கொலைக்கு பகரம் கொலை என்ற தண்டனை இருந்தால்தான் அந்த விஷயம் இல்லாமல் போகும். இன்னைக்கு எத்தனை உயிர்கள் காசாவில் நாம் பார்க்கிறோம், துடித்து செத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை உலகத்தில் எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. பிடிவாதமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு எல்லை மீறி கொண்டிருக்கிறது. இந்த எல்லை மீறுதலை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு எப்படி ஒரு வழிகாட்டினானோ அதே போன்று அந்த காசா மக்களுக்கு வழிகாட்டி ஃபிரௌனை எப்படி அழித்தானோ அதே போன்று இந்த இஸ்ரேலையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது நம்ம செய்யக்கூடிய துவாவாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ இரக்கம் சிந்தனை கொண்டவர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் எதிரிகள், கொடுமையாக தாக்கக்கூடிய எதிரிகளை கூட மன்னித்திருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் சில நபர்களுக்கு எதிரியாகவும் எதிர்த்தும் என்ன செய்ய பத்துவா செய்திருக்கிறார்கள். இஸ்ரேல் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லா விதமான கட்டுப்பாடையும் அவங்க இழந்துட்டாங்க. யாருடைய கட்டுப்பாடையும் அவங்க கேட்கறது மாதிரி தெரியல. எல்லை மீறிக்கொண்டே போகிறாங்க. இதை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தான் இவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா
அந்த காசா மக்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான பாடத்தை புகட்டி நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான வரம்பு மீதுகளும் ஏற்படாத அளவுக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.